என்ன கேட்டா அத்தனை பேரையும் டிஸ்மிஸ் பண்ணும். இந்த டீம்ல ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது. களிசடைகளின் கபோதிகளின் வக்கிரமான தேசிய வெறியை கேப்டனா இருக்காரு ரூட் ஃபெலோ சூரியகுமார் அவ்வளவு திமிரு ஆணவம். they should show the door to these fellows unfit to represent India. இப்படி ஒரு புறம்போக்கு தலைமுறையா நம்ம கட்டியெழுப்பி வச்சிருக்கிறோன்னு ஒரு இந்தியனாக நான் அவமானப்படுகின்றேன். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், இந்தியா பாகிஸ்தான் விளையாண்ட ஆசிய கோப்பை தொடர் இந்தியா இறுதி போட்டியில வெற்றி பெற்றிருக்கு. வரலாற்றுல முதல் முறையா கோப்பை வழங்குபவரை காரணம் காட்டி ஒரு அணி கோப்பையை வாங்க மறுத்திருக்கு. அதே நிலையில பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துடைய தலைவர், ஏசிசியோடைய தலைவரா இருக்கக்கூடிய அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் அந்த கோப்பையை எடுத்துட்டு போயிட்டாரு. இது இன்னைக்கு மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. ஒரு பூதாகரமான பிரச்சனையாகவும் வெடிச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? முதலில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள். நன்றாக விளையாடிய பாகிஸ்தான் அணிக்கும் வாழ்த்துக்கள். இந்த விளையாட்டு போட்டிங்கிறது ஒரு கவித்துவமான போர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஒரு அழகான போர். அதாவது அதனுடைய மாண்புங்கிறது வேற. நான் அடிப்படையில் கால்பந்து ரசிகன். என்னுடைய விளையாட்டும் கால்பந்து தான். ஏன்னா அந்த கிரிக்கெட்டுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு ஃபுட்பாலும் ஆயிடுச்சு, அது வேற. ஆனால் ரொம்ப மோசமான வணிகம் ஆயிடுச்சுங்கிறது நல்லாவே தெரிஞ்ச பிறகுனா கபில் தேவும் சுனில் கவாஸ்கரும் விளையாடின காலத்துலலாம் தீவிர ரசிகன் தான். அதுக்கப்புறம் அது டோட்டலாக விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த காலத்திலெல்லாம் இந்திய பாகிஸ்தான் அப்படி பயங்கரமாக இந்தியாவுக்காக நம்ம நிற்போம். ஆனால் அப்போதே நான் படித்திருக்கிறேன் சிறு மாணவனாக. களத்தில் அவ்வளவு கடுமையாக மோதிக்கொள்கிறவர்கள் மாலை நேரமானால் ஒரே விடுதியில் இரவு உணவெல்லாம் நட்பாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஜாவேத் மியாந்ததும் திலீப் வங்ஸ் சர்க்காரும் இருந்த ஒரு காலம் இருந்து நினைக்கிறேன். அவங்க வெளிப்படையாகவே அவ்வளவு நட்பாக நடந்துக்குவாங்க. அதுதான் நான் சொன்னது வந்து கவித்துவமான ஒரு போர். எல்லா விளையாட்டுகளையும் அப்படித்தான் பார்க்கணும். உண்மையிலேயே நான் பிரேசில் விளையாடுற விளையாட்டுன்னா ஒன்றும் கூட மிஸ் பண்ணுறது இல்லை. எனக்கு சவுத் அமெரிக்கன் ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். பெலேயே அவர்கள் விளையாடி அவருடைய சொந்த கிரவுண்ட்லேயே போய் நான் ஃபுட்பால் மேட்ச் பிரேசிலில் பார்த்துருக்குறேன். அப்போது இந்த கவித்துவமான போரை ஒரு களிசடையான இந்த நாட்டினுடைய அரசியலை மன்னிக்கணும் சொல்றதுக்கு, ஏதோ ஃபாதருக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிடிக்காது அதனால தான் வந்து இப்படி பேசுகிறாருன்னு பின்னூட்டம் கூட போடுவாங்க. இந்த நாட்டை வந்து எப்படி களிசடைகளின் கபோதிகளின், மன்னிக்கணும் கடுமையான வார்த்தையை சொல்கிறேன், ஏன்னா நாம் எப்போதுமே அரசியல் ரீதியாக இராணுவ ரீதியாக சண்டையிட்டாலும் கூட மனிதர்களாக நடந்து கொள்வதற்கென்று நமக்கு களங்கள் வேண்டும். அடிப்படையில் நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே, இல்லையா? ஏன்னா இது பட்டா பூமி, இது புறம்போக்குன்னு பூமி சொல்லிச்சுதா? நீங்களும் நானும் தான் சொல்றோம். காற்று என்ன, அமெரிக்க காற்று, பாகிஸ்தான் காற்று, ஆப்கானிஸ்தான் காற்று, இந்திய காற்றுனாவே காற்று காற்று தான். நெருப்பு சுடுவது பாகிஸ்தான் நெருப்பு, இந்திய நெருப்பு என்றா சுடுகிறது? வயிற்று வலி வந்தால் பாகிஸ்தானுக்கு ஒரு வலி, இந்தியக்காரங்களுக்கு ஒரு வலி, ஸ்ரீலங்கா அப்படியே வலிக்குது. அடிப்படையில் நாம் மனிதர்கள் தானே. நாமெல்லாம் எல்லைகள் வகுத்து கொண்டோம். இந்த எல்லை என்னைக்கு வந்தது? வெள்ளைக்காரன் வந்தனால வந்தது. இது என்னைக்கு காணாமல் போகும்னு நமக்கு தெரியாது. ஒரு காலத்திலும் உலக வரைபடம் ஒரே மேப்பாக இருந்தது கிடையாது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளிலும் புதிய நாடுகள் வருகின்றன, சில நாடுகள் இணைகின்றன, உலக வரைபடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இது வந்து ஒரு வக்கிரமான தேசிய வெறியை, நாட்டு பற்று என்பது வேறு, ஆக்கப்பூர்வமான தேசியம் என்பது வேறு. இப்போ தமிழ்நாட்டில் கூட தமிழ் தேசியத்தில் நான் ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறேன்னா அது ஏனையவர்களை புறக்கணிக்கின்ற தமிழ் தேசியம் அல்ல. தமிழ் மீது பற்றுக்கொண்டு அதை ஆழப்படுத்தி எல்லோருக்கும் செழுமையான ஒரு வாழ்க்கையை செய்து சகல பேரையும், நம்மை சாராதவர்களையும் வளர்த்து விடுவதுதான் உண்மையான ஒரு தேசியம். நாகரிக நெறிகளை கொடுப்பது இல்லையா? அந்த வகையில் நான் சொன்னதை போல நாம் அரசியல் ரீதியாக இராணுவ ரீதியாக மோதிக்கொண்டாலும் கூட மனிதர்களாக இணைவதற்கும் கரம் குலுக்கிக் கொள்வதற்கும் நட்புறவை இன்னொரு நாள் கண்டெடுப்பதற்கும் களங்கள் வேண்டும். அது கலை பண்பாட்டு களம், அறிவு களம், விளையாட்டு களம். எவ்வளவு களிசடைகளாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன கேட்டால் அத்தனை பேரையும் டிஸ்மிஸ் பண்ணும். இந்த டீம்ல ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது. இது வந்து இந்த ஜெனரேஷனை எவ்வளவு கேவலமாக்கி விட்டுருக்குறாங்க. நீங்க ஒரு அணியோட விளையாட போறீங்க, அப்ப எதுக்கு நீங்க விளையாட போனீங்க? அவ்வளவு உங்களுக்கு தேசிய வெறி புண்ணாக்குன்னா நீங்க கேமுக்கே போயிருக்க வேணாம்ல. அப்ப கேம்ல வர படம் மட்டும் உங்களுக்கு வேணும். எவ்வளவு மோசம் ஃப்ராடுங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இவங்களோட ஃப்ராட். இதுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேர் ஆளுங்கட்சிக்காரங்க. அவங்க யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதே ஆளும் அமைப்பினுடைய மிகப்பெரிய ஆட்களினுடைய குடும்பத்தவர்களும் உறவுகளும் தான் இதுக்குள்ள இருக்காங்க.
எதுக்கு விளையாட போறீங்க? நீங்கள் விளையாட போகிறது பணத்துக்காக. பிகாஸ் இட்ஸ் ஹியூஜ் ரெவென்யூ ஸ்போர்ட்ஸ், பெரிய அளவில் ரெவென்யூ இருக்கிற ஸ்போர்ட்ஸ். அங்கே போய் நீங்கள் ஒரு வீரர்களுக்கு கையை குலுக்கிக்க மாட்டீங்க. சரி, அவர் உள்துறை அமைச்சராக வந்து உட்கார்ந்துருக்கிறாருனாலும் நீங்கள் அதை புறக்கணிக்கலாம், ஏதோ ஒரு நியாயத்தை சொல்லலாம். அவர் ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலனோட தலைவர் என்கின்ற வகையில் அவர் பேர் மொஹசின் நக்பின்னு நினைக்கிறேன், மொஹசின் நக்பி. அதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கம். இப்படி ஒரு புறம்போக்கு தலைமுறையாக நம்ம கட்டியெழுப்பி வச்சிருக்கிறோன்னு ஒரு இந்தியனாக நான் அவமானப்படுகிறேன். யூ ஸ்டாண்ட் டால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் எனிமி. உங்கள் ஒழுக்கம் உங்கள் எதிரியினுடைய ஒழுக்கத்தை விட அதிகமாக இருக்கிற பொழுதுதான், உயர்ந்ததாக இருக்கிற போதுதான் நீங்கள் மதிப்பிற்குரியவர்கள். உங்கள் அறம் உங்கள் எதிரியினுடைய அறத்தை விட உயர்ந்ததாக இருக்கிற போதுதான் நீங்கள் சிறப்புக்குரியவர்கள். இல்லை என்றால் அவர்களை விட கீழானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இட்ஸ் எ ஷேம் டு இந்தியா. ஐ மீன் கர்ட்டசி, எட்டிகெட், அடிப்படை சிறு பண்புகள். எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஒரு குவளை தண்ணீர் கொடுத்து அவர்களை வழிகாட்டி வைப்பது தான் உண்மையான ஒரு பண்பு. அந்த பண்பு இல்லாத ஒரு தலைமுறையை, அதை கொண்டாடுகிற ஊடகங்கள் எவ்வளவு இந்த நாட்டினுடைய பொது பண்புகளை, ஒரு ஆவிய சிவிலைஸ்ட் பீப்புள், ஆவிய கல்ச்சர்ட் பீப்புள், இன்னும் ஒரு உண்மையான ஒரு ஜெனசைட் பர்சனாலிட்டி ஒருத்தன் வரான், அவன் நம்ம விலைக்கு வைக்கிறோம், அது வேற. அப்படின்னு நம்ம விளையாட போகக்கூடாது. we have nothing to do with you. அதை சொல்கிற அது இருக்கணும். we have nothing to do with you. we don't want you. பகல்காம் அட்டாக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பட் therefore அதுக்கான நீதி கிடைக்கிறவர் நாங்கள் உங்களோட விளையாட மாட்டோம், எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டோம். அந்த ஸ்டாண்ட் கரெக்டான ஸ்டாண்ட், தப்பே இல்லை. ஆனால் விளையாட்டில் உள்ள ரெவென்யூ வேணும். ஆனால் விளையாட போனவரும் கையை கொடுக்க மாட்டோம். அதில் அந்த பொறுப்பில் இருக்கிற ஒருவர் அதை கொடுக்குற போது அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இதை நம்ம ஊரில் இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கோ அல்லது பாகிஸ்தானுக்கோ, பாகிஸ்தான்காரங்க இது செய்தாங்கன்னா நம்ம ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம்ல. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஐ மீன் இட்ஸ் அன் இன்சல்ட் டு இந்தியா. இட்ஸ் டீஹியூமனைசிங் இந்தியா. இட்ஸ் நாட் எனிதிங். எங்களுடைய தேசியம் இது மாதிரி ஒரு சாக்கடை தேசியம் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க தரப்புலேயும் ஒரு பதில் சொல்றாங்களா ஃபாதர்? என்ன அப்படின்னா, இந்த மோசின் நபிக் பயங்கரவாதத்தை தூண்டுற மாதிரியான செயல்கள் பண்ணாரு. போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வீரர்களை ராணுவ உடையில போட்டோ வச்சு அவருடைய எக்ஸ்தலத்துல பதிவு செய்யறாரு. அப்புறம் போட்டி நடக்கும் பொழுது அவர்கள் செய்த அந்த செய்கைகள், அந்த வெற்றி கொண்டாட்டத்துல கன் சூட் மாதிரியான செய்கைகள் எல்லாத்தையுமே அவர் எக்ஸ்தலத்துல பதிவு செஞ்சாரு. அதனாலதான் அவர் கையில நாங்க கோப்பை வாங்க மறுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்திய வீரர்கள் பேசுறாங்களே. எக்ஸ்தலத்துல யார் அது அவருடைய எக்ஸ்தலம். இப்போ ட்ரம்ப் எக்ஸ்தலத்தில் என்னென்னமோ போடுறாரு. அவரோட நம்ம ட்ரேடு பண்ணாமலா இருக்கிறோம்? அல்லது நம்ம பிரதமரும் சிந்தூரை பற்றியோ இதை பற்றியோ அவரும் எக்ஸ்தலத்தில் பண்ணிட்டு தானே இருக்காரு. நம்ம பிரதமர் இதே விஷயத்தை எக்ஸ்தலத்தில் பதிவிடுறாரு. ஆபரேஷன் சிந்தூர் மைதானத்தில் ஒரு லீடரா இவங்களா? இதெல்லாம் ஒரு லீடரா? நாட்டு மக்களுக்கிடையே இப்போ ஒரு இணக்கப்பாட்டை உருவாக்க முயற்சி செய்கிறவர்கள் தான் உண்மையான தலைவர்கள். விளையாட்டை கூட ஒரு போர்க்களமாக, ஒரு இராணுவ யுத்தமாக மாற்றுகிறவர்கள் தலைவர்களா? ஸோ எக்ஸ்தலத்தில் அவங்க போடுறது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளல, அது தவறு. பட் அதுக்கும் இந்த விளையாட்டுக்கு என்ன சம்மந்தம்? அதுக்கும் பாலிடிக்ஸ்க்கு என்ன சம்மந்தம்? பிளேயர்ஸ், நீங்கள் பிளேயர்ஸ். ரெண்டாவது விளையாட போகிறப்போ எல்லார் சார்பிலையும் போகிறீங்க. நீங்கள் பிஜேபி சார்பிலையும் RSS சார்பிலையும் போகல. நீங்கள் விளையாட போகிறப்ப இந்தியா சார்பில் போகிறீங்க. இந்தியானா நீங்கள், நான், எல்லாரும் சார்பிலையும் விளையாட போறீங்க. இப்போ எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மதிக்கணும்ல. ஏன்னா இந்த ஊரில் இருக்கிற 147 கோடி இந்தியர்களும் நீங்கள் அவங்களோட கை கொடுக்காதீங்க, இப்படி நீங்கள் சல்லித்தனமாக நடந்துக்குங்கன்னு அப்படியே இங்கே இருந்தால் சொல்லி அனுப்புகிறோம். அத்தனை மாதிரி டிஸ்மிஸ் பண்ணுது. டீமையே நீங்கள் டிசால்வ் பண்ணணும். அதுவும் கேப்டனாக இருக்காருன்னா ரூட் ஃபெலோ, வாட் இஸ் சூரியகுமார். அவன் விளையாட்டும் அப்படி ஒன்றும் சரியா இல்லைன்னு சொல்ல நான் பார்க்கறது இல்லை. அப்படி ஒன்றும் இதெல்லாம் ஜொலிக்கலாம் இல்லை. அவ்வளவு திமிரு, ஆணவம். they should show the door to these fellows. unfit to represent India. இந்த பின்னணியில் அரசு இருந்ததா இது எல்லாத்தையுமே அவங்களை பண்ண சொல்லியிருக்குன்னு ஒரு பார்வை முன் ஒரு கண்ணசைவு, அட்லி அரசோ அல்லது அந்த அமைப்பினுடைய கண்ணசைவு இல்லாமல் நடக்காதுல்ல. செய்வாங்களா? நாளைக்கு தப்பாயிடக்கூடாது, நம்மளை டிஸ்மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அதனால டெஃபினட்டாக அந்த அமைப்பில் உள்ளவங்க ஆட்சியாளர்களை கேட்காம செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு பீகார் எலெக்ஷன் வருது, போலரைசேஷன் உருவாக்கணும். we stood up to Pakistan, we didn't shake hand with Pakistan. விளையாட்டையும் அரசியலுக்குள்ள கொண்டு வருவீங்க. ரபிஷ். பணம் பண்ணணும், நாட்டுக்கு பணம் பண்ணல. ரெவென்யூ, கிரிக்கெட் ரெவென்யூ நாட்டுக்கு வருதில்ல, தனியார்களுக்கு போகுது. ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய உறவுகளை சார்ந்த அந்த தொழில் வணிகக்காரர்களுக்கு போகுது. அதுக்காக நாங்கள் கிரிக்கெட்டுக்கு நாங்கள் போட்டியை நடத்துவோம், ஆனால் கை கொடுக்க மாட்டோம். என்ன இதை மாதிரி ஒரு ஒழுக்கமற்ற கும்பலை நீங்கள் பார்க்க முடியுமா? ஆனால் இவங்க தான் நாட்டுக்கு தேசியவாதிகளா? சாபக்கேடு, தலையெழுத்து. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க கால்பந்து ரசிகர் அப்படின்னு. அர்ஜென்டினா, பிரேசில் அந்த கால்பந்து உங்களுக்கே தெரியும். அதுவும் இதே அளவு தான், பெரிய அளவில் பேசுபொருள் ஆகும். ஆனா அங்க நடக்காத சர்ச்சை கூட இங்க 3 போட்டி இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்திருக்கு. அதெல்லாம் வேற லெவலுங்க. இதை நீங்க இந்த இப்போ எல்லாரும் சொல்ல, கிரிக்கெட்லேயும் ரொம்ப ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ அற்புதமான பிளேயர்ஸ் எல்லாம் என் காலத்திலேயே நான் பார்த்து
கடந்து வந்திருக்கிறோம். ஏன் இவங்களுக்குலாம் கூட கடுமையாக விளையாட விராட் கோலியாக இருக்கட்டும், அப்புறம் இன்னும் நம்ம டோனியாக இருக்கட்டும், அவங்களாம் எவ்வளோ டிக்னிஃபைடாகவும் டீசெண்டாகவும் நடந்துக்கிறாங்கல்ல. உண்மையிலே இந்த ஜெனரேஷனை பார்த்து பயமாக இருக்குது. இந்த சோகால் இந்த ஸ்டெம் ஜெனரேஷன் சொல்கிறோம்ல, இன்றைக்கி இருக்கிற இந்த சயின்ஸ் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ்லாம் ஒரு திமிர் பிடிச்ச ஒரு கொஞ்சம் கூட பண்பு, ஒரு பாலிஷ்ட் பிஹேவியர் இல்லாத, சாரி டு சே திஸ், இப்படி இருக்கல. சச்சின் தெண்டுல்கர் காலமோ, நான் சொன்னதை போல் கவாஸ்கர், வெங்சார்கர், நம்ம கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீகாந்த், இவங்க எல்லாம் எவ்வளோ ஒரு பண்பான விளையாட்டுக்காரங்களாக இருந்தாங்க. இப்படி தருதலையான ஒரு ஒரு கேவலமான பிளேஸாக இருக்காங்களே, பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. ஊடகங்கள் பொறுத்த வரைக்கும் பெருமளவில் அந்த பாகிஸ்தான் அணியை தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா இந்தியா தரப்புலையும் அந்த சைகைகள் காட்டப்பட்டது. அவங்க விமானத்தை சுட்டு வீழ்த்துற மாதிரி காமிச்சாங்க அப்படின்னா, நம்மவர்கள் விமானத்தை கீழே விழுகிற மாதிரி சைகைகள், இது எல்லாமே இருக்கு. அதாவதுங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம அப்படியா இருக்கணும்? பக்கத்து வீட்டு பையன் கேவலமாக நடந்துக்கிறான்னு நம்ம பிள்ளை நீ அப்படி பண்ணான்னு சொல்லியா கொடுப்போம்? நம்ம நல்லது தானே சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, உங்கள் அறம் உங்கள் எதிரியினுடைய அறத்தை விட உயர்வாக இருக்கிற பொழுதுதான் நீங்கள் உயர்கிறீர்கள். உங்கள் ஒழுக்கம் உங்கள் எதிரியினுடைய ஒழுக்கத்தை விட சிறந்ததாக இருக்கிற பொழுதுதான் நீங்கள் சிறக்கிறீர்கள். அவன் அப்படிதான் இருக்கிறான். அவனை காட்டு பயல்கள்னு வச்சுக்கோமே, அவன் காட்டு பயல்க தான். பட் ஏன் நம்ம அந்த அளவுக்கு திறந்தாழ்ந்து போகணும்? அந்த கேள்வியை தான் நம்ம கேட்கணும். அவன் செய்தான், நானும் செய்தேன், அப்போ அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டு பேரும் அவங்க அளவுக்கு நீங்கள் கீழே இறங்குறீங்கல்ல. இதுக்கு வேற விஸ்வகுருன்னு வேற, நமக்கு வேற யார்? நம்ம விஸ்வகுருவா? தலையெழுத்து. பெரும்பாலும் பேசக்கூடியது ரெண்டே விஷயம்தான். ஒன்று, விளையாட்டை தான் பார்க்கணும். இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா மீது நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு விளையாட்டின் மூலம் தக்க பதிலடி அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே எப்படி ஃபாதர்? இதுதான் விளையாட்டை பாருங்க. விருப்பம் இல்லையா விளையாட போகாதீங்க. விளையாட போனீங்களா, விளையாட்டு வீரர்களாக நீங்க நடந்துக்கணும். ஸ்போர்ட்ஸ் மீன் சொல்ல அது அழகான கவிதை, கவித்துவமான போர். இட்ஸ் அ பியூட்டி ஆஸ் அ வார். வார் அஸ் பியூட்டி. அதான் மீண்டும் சொல்றேன் இல்லைங்களா, நீங்க கால்பந்தை போய் பாருங்களேன். ஜெர்மன்ஸ் விளையாடினா அது ஒரு வகையான போராக தான் இருக்கும். எல்லாம் இந்த டெக்னாலஜியில் எல்லாம் ஷார்ப் ரொபாட்டிக்ஸ் மாதிரி தான் அவங்க ஆடுவாங்க. ஆனால் அழகு இருக்காது. ஆனால் அது ஒரு அழகு. அவங்க சூப்பர் ஒரு டெக்னாலஜிக்கலி டிசைன்டு கேமாக விளையாடுவாங்க. அதே நேரம் நீங்கள் பிரசீலியன் கேமை பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒடிசி நடனம் மாதிரி. அது ஒரு டான்ஸ் தான். ஒரு நதி நடக்கிற போது டான்ஸ் ஆடிட்டு நடந்தால் எப்படி நடக்கும் இல்லையா, அப்படி ஒரு நதியின் நடனம் தான் அவங்களோட கேமாக இருக்கும். ஏன்னா எப்பேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அவ்வளோ கடுமையான ஒரு போராக இருக்கும். ஆனால் முடிஞ்ச பிறகு ரெண்டு தரப்பினரும் அப்படியே கலைஞ்சு போவாங்க. எத்தனை கேம்ஸை நான் பார்த்துருக்குறேன், நேராகவே நான் பார்த்துருக்குறேன். இப்படி ஒரு தரங்கட்ட தேசியங்கிற இதுக்கு பேர் தேசியமே இல்லை. இது ஒரு சாக்கடை தேசியம். சாக்கடை தேசியம் அரியணையில் ஏறி இருக்குது. இன்னும் எத்தனை காலத்துக்கு இதை கண்டும் வாழ்ந்தும் தொலைக்கணுமோங்கிற சாபம் நமக்கு இருக்குன்னு நமக்கு தெரியல உண்மையிலேயே. ஏன்னா விஷத்தை ஏற்றி விடலாம். நீங்கள் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டுங்க இந்த உதாரணத்தை. நம்ம ஊரில் நீங்கள் இந்த பொண்ணு பார்க்க போகிற நேரம் பையன் குடிப்பானா இதெல்லாம் கேட்பாங்க. அளவோட குடிப்பாங்க இப்படின்னு, மற்றபடி யாருக்கும் தொந்தரவு இல்லை இப்படி சொன்னால் டாலரேட் பண்ணிக்குவாங்க. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க்கு 2 ட்ரிங்க் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் குடிப்பான், அந்த பழக்கம் இருக்குது போல இருக்குன்னு விட்டுருவாங்க. அதை தாண்டி போயாச்சுன்னா குடிகார போய் சரக்கடிக்கிறவன் அது கீழே இறங்கிடுவான். இன்றைக்கி இருக்கிற தேசியங்கிறது அழகான குடிகாரங்க இல்லை. சரக்கடித்து டாஸ்மாக் சரக்கை விட மோசமான சரக்கடித்து இந்த தெருவில் உருண்டெடுப்பானுங்கள்ல, இங்கெல்லாம் அந்த தேசியம்தான் இவனு வச்சிருக்கிற தேசியம். இது அழகான தேசியம்லாம் கிடையாது. அழகான தேசியம் அழகாக ஒரு வீட்லேயோ அழகாக ஒரு இடத்துலையோ உட்காந்து உரையாடி அறிவு பகிர்ந்து, நட்பு பகிர்ந்து, வளர்ச்சியை பகிர்ந்து, இதில் ஒரு ட்ரிங்கை ஹோல்ட் பண்ணுறாங்கல்ல. திஸ் கேன் பி கம்பேர்ட் டு அ பியூட்டிஃபுல் நேஷனலிசம், ஏ நைஸ் நேஷனலிசம். இது இவனுங்களோட நேஷனலிசம் இருக்குல்ல, இது டாஸ்மாகில் சரக்கடித்து தெருவில் உருண்டு புரள்ற நேஷனலிசம். அதுதான் உங்களுக்கு வேணும்னா உங்களோட விதி, உங்களோட தலையெழுத்து வச்சுக்குங்க, நல்லாவே வச்சுக்குங்க. இந்த நாடு உலக பிறப்பில் நாரட்டும். ஏற்கனவே நார தொடங்கிடுச்சு. ஏன் உலகத்தில் நம்மளை பிடிக்கல? யாருக்குமே பிடிக்கல, தெரியுதில்ல. உலகம் முழுசும் நமக்கு நம்மளை இப்போ யாருக்கு பிடிக்குதுன்னா வடகொரியாக்காரனுக்கு பிடிக்குது, சீனாக்காரனுக்கு பிடிக்குது, ஜனநாயகம் எல்லாம் ரஷ்யாக்காரனுக்கு பிடிக்குது. மற்ற உலக நாடுகளுக்கு நம்மளை பிடிக்கல. ஏன்னா இப்படி மாறிட்டதுனால உங்கள் தேசியம், மீண்டும் சொல்கிறேன், டாஸ்மாகில் சரக்கடிச்சு தெருவில் புரள்ற அந்த கூட்டத்தோட ஒரு தேசியமாக மாறிடுச்சு.
ஃபாதர், நீங்க முன்னவே குறிப்பிட்டிருந்தீங்க இதை வந்து விளையாடாம தவிர்த்திருக்கலாம். ஆனா இதை வந்து அந்த பகல்காம் தாக்குதலோட ஒப்பிட்டு இது வந்து அந்த ஆபரேஷன் சிந்தூர் தான் ஒரு பிரதமரே பதிவிட்டு அதுல இந்தியா வெற்றி பெற்றுச்சுன்னு இதுல ஒரு வியாபார நோக்கம்னு நீங்க முன்வைக்கிறது சரி. அரசியல் வியாபாரம் பொருளாதாரம் ரெண்டும். ஒரு பக்கம் இந்த பீகார் எலெக்ஷன் வருது இல்ல, ஏன்னா அந்த பக்கமெல்லாம் இந்த இந்து முஸ்லீம் வெறிய கிளப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு நிறைய வரும். அந்த வெறிய கிளப்புறதுக்கு இந்த மாதிரியான தரங்கிட்ட என்னுடைய கேள்வி அதான் ஃபாதர். இங்க இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம்குள்ளார திரும்பவும் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்துற மாதிரி தானே இருக்கு. ஆமா, அந்த இடைவெளி இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அரசியல் வியாபாரம் நடக்கும். அதனால அதை பண்றாங்க. வேற என்ன, அரசியல் அறுவடைக்காக மட்டும்தான், நாட்டை வளர்ப்பதற்காக கிடையவே கிடையாது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க ஃபாதர். நன்றி.